வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வட தமிழகத்திற்கு என்ற ஒரு வானிலை அறிக்கை தம்ப்ளைனை பார்த்த உடனே இது நார்த் தமிழ்நாடுக்கு தான். ஸோ நமக்கு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்குமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மதியத்திலிருந்தே வட தமிழகத்தில் நல்ல ஒரு பரவலான மழையானது பொழிந்து வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, வட தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை பொழிவு ஆங்காங்கே தென் சென்னையில், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு. காரணம் என்னென்னா, ஈரப்பதம் மிகுந்த மேக குவியல்கள், ஈரப்பதம் மிகுந்த காற்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பல்வேறு விதமான இடங்களில் மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு வடக்கு பகுதியிலும் கூட சில இடங்களில் மழையானது பொழிந்து வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வட தமிழகத்தில் இன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள், ஒரு நேற்றைய முன்தினம் அப்படி தான் பார்த்திங்கன்னா பரவலான மழை பொழிவு இருந்தது. அதாவது தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழ்நாடுனா அந்த பொன்னேரி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, இந்த பகுதிகளை மையமாக வச்சு தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மேற்கே உருவாகும், கிழக்கே வரும், கிழக்கே வலுப்பெறும், கடலுக்கு செல்லும். இந்த ஒரு நிலை தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை பெய்யுது, மற்ற மாவட்டங்களில் மழையே பெய்ய மாட்டேங்குது, நீங்கள் வட மாவட்டத்திற்கு மட்டும் வானிலை அறிக்கை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான நண்பர்கள் தங்களிடம் கேள்விகளை கேட்டார்கள். அப்படி கிடையாது நண்பா. ஓகேங்களா, மழை எங்கு பொழிகிறதோ அங்கு அறிக்கைகள் அவசியம், மழை பொழியாத இடங்களுக்கு அறிவுரைகள் அவசியம். ஓகேங்களா, நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வட தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. வட தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு இருக்குது. இன்றும் நாளையும், நாளை 14, 15, 16, 17, 18 கூட மழை தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் கூட தொடர்ந்து வட தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்றது இங்கே நம்மளால் உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் மழையில் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா, மழையிலனா வானிலையில் நீங்களோ இல்லை மற்ற உறவினர்களோ யாருமே நீங்களும் வருத்தம் அடையக்கூடவே கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தில் ஈரப்பதம் மிகுந்த மேகங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்குது. மத்திய மாவட்டங்களிலோ டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையானது பொழிந்தாலும் கூட, வடக்கு டெல்டாவில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்தாலும் கூட, ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஓரளவு தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவுகள் இருக்கலாம், ஒரு பரவலான தீவிர மழை பொழிவுகள் நிச்சயம் இருக்கக்கூடும் என்று நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய அந்த பலத்த மழையானது இல்லாமல் மழை ஆன் அண்ட் ஆஃப் ரெயின், ஆனால் அந்த ஆன் அண்ட் ஆஃப் ரெயினே 10 minutes நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பெய்கிற மழை நல்ல மழை பொழிவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வட தமிழகத்திற்கு மட்டும் சிறப்பு வானிலையாகவே இது இருக்கிறது. இன்னும் தென்மேற்கு பருவமழை திருப்திகரமாக வீரியமடையில் ஜூன் இறுதியிலோ ஜூலையிலோ வீரியமடையும் என்று எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்து